உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அண்ணா அண்ணா டைம் போயிட்டே இருக்குண்ணா. நீங்க முயற்சி பண்ணா பணத்தை ரெடி பண்ண முடியும்னா. அண்ணா முருகன் ரொம்ப பாவம்ண்ணா, ரொம்ப பாவம்ண்ணா. ப்ளீஸ்ண்ணா. என்னங்க யோசிக்கிறீங்க? காவேரி சொல்றதா கரெக்ட். நான் என்னோட நகையை தரேன். என் கையில இருக்கிற பணத்தை போட்டு முதல்ல ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க. மத்தத அப்புறம் பாத்துக்கலாம். அனி, நீங்களும் என்ன புரியாம பேசிட்டு இருக்கீங்க? இருக்கிறது எல்லாத்தையும் கட்டிட்டா அப்புறம் மிச்சத்தை யார் கட்டுவா? சிவா, கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நீங்க ஏன் இந்த நேரத்துல போய் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? உள்ள நம்ம முருகன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான். இப்ப போய் பணத்தை பத்தி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு. ஆமா சிவா, இந்த நேரத்துல பணம் முக்கியம் இல்ல, மனிதாபிமானம் தான் முக்கியம். போனா நீ வா, வந்து நகை எடுத்து கொடு. காவேரி, நீ பக்கத்துல இருந்து பாத்துக்கோ. நான் போய் நகையெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு வந்துடுறேன். வாங்க. காளிமுத்து, ஒன்னும் கவலைப்படாதீங்க. முருகனை காப்பாத்திடலாம். தைரியமா இருங்க. நாங்க போயிட்டு வந்துடுறோம். சரிங்க. வா போனா. மூர்த்தி ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். மிஸ்டு காலை பார்த்துட்டு கூப்பிடுவான். சரவணன் வேற போட்டோ அனுப்பிச்சிருந்தான். ஃபோனில் வேற டவர் கிடைக்க மாட்டேங்குது. ஒருவேளை டேட்டா ஏதாவது தீர்ந்து போயிருக்குமா? நீ வேணா பாரு. பேஷண்ட்க்கு சர்ஜரிலாம் நடக்காது. பணம் கட்ட முடியலன்னு சொல்லி டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. ஏண்டி அப்படி சொல்ற? பின்ன என்னடி, 20 லட்ச ரூபாய் கட்டணும்னா பாவம் அவங்க எங்க போவாங்க? ஏய், என்ன சொன்ன? 20 லட்சம் இவங்களால கட்ட முடியாதா? ஆமாண்டி, இவரே கார் டிரைவரா. இவரால எப்படி 20 லட்ச ரூபாய் கட்ட முடியும்? ஏய், யார் சொன்னது இவர் கார் டிரைவர்னு? இவர் யாரு? இவருக்கு எவ்வளவு சொத்து மதிப்பு இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அப்ப இவர் ஆல்ரெடி உனக்கு தெரியுமா? தெரியுமாவா? இவர் பெரிய மில்லியனியர் டி. என்னடி சொல்ற? இவர் பெரிய பிசினஸ் மேனா? நீ சொல்றதுக்கும் இவரை பாக்குறதுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கடி. இவரை முன்னாடியே பாத்திருக்கியா? பார்த்ததில்ல, ஆனா இவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா சென்னையில இருக்க இவரோட ஹெட் ஆபீஸ்ல தான் என் சித்தி பொண்ணு ரிசப்ஷனிஸ்டா வேலை பார்க்கறேன். இவரை பத்தி அடிக்கடி சொல்லுவா. அதை வச்சுதான் எனக்கே தெரியும். சரிடி, நீ சொல்ற மாதிரியே இவர் பெரிய பிசினஸ் மேனாவே இருக்கட்டும், அப்புறம் ஏன் பணம் கட்டுறதுக்கு இவ்ளோ யோசிக்கிறாங்க? அதாண்டி எனக்கும் தெரியல. இந்த விஷயத்த முதல்ல சென்னையில இருக்க என் சித்தி பொண்ணு கிட்ட சொல்லி என்னன்னு கேட்கலாம். இரு, நான் ஃபோன் பண்றேன். ஸ்வேதா, என்னங்க? திருச்சில இருந்து புரோக்கர் கால் பண்றாரு. பண்ணிட்டாரா? என்னன்னு பேசுங்க, இல்லன்னா கட்டாயிர போகுது. ஹலோ தம்பி, மாமனாருக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காரு. உங்கள் ஃபோன் காலை பார்த்து என்னை கூப்பிட்டு ஃபோன் பண்ண சொன்னார். என்ன விஷயம் சார்? ஏதாவது அர்ஜென்ட்டா? ஆமாங்க, ஒரு அர்ஜென்ட்டான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். சொல்லுங்கள் சார், என்ன விஷயம்? சார், அந்த பொண்ணோட அண்ணன் போட்டோவும் அவர் பற்றின டீட்டெயிலும் வேணும், அவ்வளோதானே சார்? ஆமாங்க. நீங்கள் ஃபோனை வைங்க சார். 10 நிமிஷத்தில் நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு உங்களை நான் கூப்பிட்றேன். சரிங்க. சரிங்க சார். ஏங்க ஒரு நிமிஷம். என்ன ஆச்சு? இல்ல, விக்ரம் அண்ணாவோட சேர்த்து அப்படியே மகாணி பத்தியும் விசாரிக்கலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளதான் அவர் கட் பண்ணிட்டாரே. அவ்வளவுதானே? மறுபடியும் பண்ணிட்டா போச்சு. இரு. This number is currently busy. Please try again later.
அந்த பொண்ணு வீட்டுக்கு தான் ஃபோன் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். திரும்ப ஒரு 10 நிமிஷத்துல கூப்பிடுவாரு. அப்ப பேசிக்கலாம் விடு. சரி. சொல்லுக்கா. உனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு போட்டோ சென்ட் பண்ணிருக்கேன், ஓபன் பண்ணி பாரு. என்ன போட்டோக்கா? பாருடி சீக்கிரம். அக்கா, டவுன்லோட் ஆக மாட்டேங்குதுக்கா. என்ன விஷயம்னு சொல்லுங்கக்கா. ஏய், நான் சொல்றதை விட நீ பார்த்தா தாண்டி சரியா இருக்கும். கொஞ்சம் தள்ளி போய் ஓபன் பண்ணி பாரு. இங்க நான் வெளியே வந்துட்டேன், அப்பவும் ஓபன் ஆகலக்கா. என்ன விஷயம்னு சொல்லுங்க. டவுன்லோட் ஆகி பார்த்த உடனே கால் பண்றேன். என்னடி இது? உங்க எம்டி சீரியஸான நிலைமையில அட்மிட் ஆயிருக்காரு. அட்மிட் ஆயிருக்கிறது விக்ரம் சாராக்கா? அதனால தாண்டி உனக்கு போட்டோ அனுப்பியிருக்கேன், சீக்கிரம் பாரு. என்னடி ஓபன் ஆச்சா இல்லையா? அக்கா, இங்க நெட்வொர்க்கே வீக்கா இருக்குக்கா. நீ வேற யாருக்காவது அனுப்ப சொல்லி சீக்கிரம் பாருடி. டாக்டர் வேற 10 நிமிஷத்துல முடிவு சொல்லுங்கன்னு இருக்காரு. சரிக்கா, நீ வெயி, நான் பார்த்துட்டு உடனே கூப்பிடுறேன். சரி. ரிசப்ஷனிஸ்ட் இப்போதான் பேங்க் போயிட்டு வரேன் ஆஃபீஸில் சொல்லிட்டு வந்தா அதுக்குள்ள ஃபோன் பண்ணுறா. என்ன 7 எடுத்து வச்சிருக்கான்னு தெரியலையே. சொல்லுமா. சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சார். முக்கியமான விஷயம்லாம் என்னைக்கு நீ என்கிட்ட சொல்லியிருக்க? ஏதாவது 7 இருந்தா தானே எனக்கு சொல்லுவ. என்ன விஷயம் சொல்லு. சார், முக்கியமான விஷயம் சார். அன்னைக்கு மகா மேடம் நம்ம ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போனப்போ நீங்க என்ன சொன்னீங்கன்னு ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் ஞாபகம் இல்லை. என்ன சொன்ன நீயே சொல்லு. சார், இனிமே விக்ரம் சாரும் மகா மேடமும் ஆஃபீஸ் வந்தா இல்ல அவங்கள பத்தின நியூஸ் வந்தா உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கால் பண்ணணும்னு சொன்னீங்கல்ல. நான் எங்க சொன்னேன்? குட்டி பாஸ் சொல்ல சொன்னாருன்னா சொன்னேன். சரி, மெயின்டைன் பண்ணுவோம். அப்படியாம்மா சொன்னேன். சரி, இப்போ என்ன விஷயம் சொல்லு. சார், விக்ரம் சாரை பத்தி ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன் சார், அதான் உங்களுக்கு உடனே கால் பண்ணேன். நியூஸா? யார்? நம்ம பாஸை பத்தியா? என்ன நியூஸ்மா? திருச்சியில என் பெரியம்மா பொண்ணு ஒரு ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா சார். அவ எனக்கு ஃபோன் பண்ணி மா, அந்த போட்டோவை உடனே என் நம்பருக்கு ஃபார்வர்ட் பண்ண. ஆல்ரெடி ஃபார்வர்ட் பண்ணிட்டேன் சார் உங்களுக்கு. அதை சொல்றதுக்கு தான் சார் நான் கால் பண்ணேன். அப்படியா? நீ லைன்லயே இரு, நான் பார்த்துட்டு கூப்பிடுறேன். பாஸ். சார், பெருமாள் சார், போட்டோ பார்த்துட்டீங்களா சார்? மா, போட்டோவை பார்த்துட்டோமா. நீ உடனே அந்த ஹாஸ்பிட்டல் நம்பர் வாங்கி எனக்கு அனுப்புமா. இமீடியட்டா அனுப்புறேன் சார். பாஸ். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.